We are so happy to come into your homes this morning. இந்த காலவெளியிலே உங்கள் வீடுகளுக்கு வருவது பெரும் மகிழ்ச்சி. And before we go to the word of God, shall we close our eyes and look to the Lord? கர்த்தருடைய வார்த்தை கடந்து போட்டு முன்னதாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Heavenly Father, we thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Your word that will strengthen us. எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி. Your word that will help us. இந்த வார்த்தை எங்களுக்கு உதவி செய்யும். Your word, O God, that will help us to go on forward. நாங்கள் முன்னேறி செல்ல இந்த வார்த்தை உதவித்தார். Help us, O God, to listen to your word this day. உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபைத்தார். Hear our prayer in Jesus' name. ஜெபத்தை கேளும் இயேசுவின் மூலமாக. Amen. If you have your Bibles with you, will you turn your Bibles to the book of Psalms? இன்றைக்கு வேதம் இருக்குமானால் சங்கீதங்களுக்கு திருப்புங்கள். 33. 33ஆம் அதிகாரம். Reading verse 20 and 21. 20-21 வாசிப்போம். Our soul waiteth for the Lord. He is our help and our shield. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். For our hearts shall rejoice in him, because we have trusted in his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். The Bible says that our soul waits for the Lord. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. So in these 3 verses I want to share 3 things this morning. இந்த வசனத்திலே 3 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். First thing, our soul waits for God. இன்றைக்கு நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. The dictionary meaning of wait is to stay. இன்றைக்கு டிக்ஷனரியில இந்த காத்திருக்கிறது என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. Wait for the train, wait for the plane. ட்ரெயினுக்கு நிக்கிறோம், விமானத்துக்கு நின்று காத்திருக்கிறோம். Look forward to something that is coming. வரப்போகிற காரியத்துக்கு நம்ம காத்து நிற்கிறோம். The Bible says our soul needs to wait for God. வேதம் சொல்லுது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்து நின்று கொண்டிருக்க வேண்டும். Why? Because when we wait upon the Lord, there's a great blessing in that waiting. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அதிலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. That is why the Bible says wait upon the Lord. அதனால்தான் வேதம் சொல்லுது கர்த்தருக்கே காத்திரு. There are timings that God has set in each one of our lives. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வைக்கிறார். In the Bible it says a time to be born, a time to die. இன்றைக்கு பிறக்க ஒரு காலம் இருக்கிறது, மரிக்க ஒரு காலம் இருக்கிறது. A time to sow, a time to reap. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். A time when there is wind, a time when there is rain. இன்றைக்கு காற்றடிக்கிற காலம், மழை காலம். A time when there are blessings in our life and a time when there is quietness in our life. ஒரு காலம் ஆசீர்வாதத்தின் காலம், ஒரு காலம் அமைதியின் காலம். The Bible says that he makes all things beautiful in his time. அவருடைய நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் முடிக்கிறார். His timing is very, very important. அவருடைய நேரம் ரொம்ப முக்கியம். We need to wait for that time. அந்த நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். Many times in our life that waiting is very, very difficult. அநேக நேரத்தில் நம்ம காத்திருக்க பொறுமை கிடையாது. We cannot wait for something to happen. அந்த காரியம் நடக்க நம்ம பொறுத்து இருக்கிறது. We want to go ahead and do what we want to do. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துங்கிறது நம்மள போய் செய்து விடுது. So what happens? We are disappointed and discouraged. அப்படி செய்யும்போது நாம் ஏமாந்து போகிறோம், தோல்வி அடைகிறோம். We are not waiting, and because we are not waiting, we are not receiving any blessing. இன்றைக்கு நாம் காத்து இல்லாமல் இருப்பதனாலே எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. That is why the Bible says, wait upon the Lord, be of good courage. இன்றைக்கு அதனால்தான் வேதம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு என்று சொல்லுது. Because when we wait upon the Lord, there are blessings from God. கர்த்தருக்கு காத்திருக்கும் போதும் அதில் ஆசீர்வாதம் இருக்குது. What are the blessings that we receive? அதில் நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? We receive strength. பலன் பெற்றுக் கொள்கிறோம். We receive an establishment in our life. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நிலையை கொடுக்கிறது. We receive an increase in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறது. When we wait, these benefits, these blessings become our portion. நாம் காத்திருக்கும் பொழுதோ அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பங்காய் மாறும். But if we go in our own strength, there is nothing we shall receive. சொந்த பலத்தில் போகும்பொழுது ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. We think we can receive, ஒருவேளை வெளியரங்கமாக நாம் பெற்றுக்கொள்வது போல இருக்கும். but we are not able to receive any blessing. நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது.
But if you rest in the presence of God, waiting for Him to act on our behalf, கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிக்க காத்திருக்கும் போதோ, then the blessings of the Lord rests upon our life. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல தங்கும். That is why the Bible says in the book of Isaiah, இந்த ஏசாயாவில் வேதம் சொல்லுது, chapter 40, 40ஆம் அதிகாரம் verse 31, 31 சொல்லுகிறது, but those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். So the Bible says that if you will wait upon the Lord, your strength will be renewed. இன்றைக்கு நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போதே கர்த்தருக்கு புதுபலன் தரும். When you wait upon the Lord, then you will have strength and your wings will be like eagles. இன்றைக்கு நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்தில் உன் கழுகுகளின் செட்டைகளைப் போல உன் செட்டைகளை மாற்றுவார். When you wait upon the Lord, even though you run, you will not become weary. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். When you wait upon the Lord, even though you walk, you will not faint. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போதோ நீ சோர்ந்து போவதில்லை. Why? Because you are waiting. ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்க. But as a human being, we are unable to wait. நீங்க மனுஷர்களா இருக்கிற நமக்கு காத்திருக்க பொறுமை கிடையாது. No patience to wait for anything. எதுக்கும் நம்ம காத்திருக்க பொறுமை இல்லை. We just want to go on and go on thinking that if we go in our strength, we shall receive these blessings. நம்ம சொந்த வழியில பெலன்ல போனா நமக்கு ஆசீர்வாதம் நினைச்சு போறோம். But the Bible is very, very clear. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலனை அடைவார். If you will look in the New Testament, புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது you will see that before Jesus was taken up into the heavens, இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னதாக He looked at the disciples and He told them, சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, you go to Jerusalem எருசலேமுக்கு போங்க, and you wait there அங்க காத்திருங்கள், till you will be endued with power from on high. இன்னைக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்திருங்க. They stood there till Jesus was taken up into the clouds. அங்கே இயேசு மேகங்களில் எடுத்துக்கொள்கிற வரைக்கும் அவங்க பார்த்து காத்திருந்தாங்க. Then they went to Jerusalem. பிறகு அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள். And the Bible says they went into the upper room and they waited in that place. வேதம் சொல்லுது, அவர் மேல் மீட்டரில் போய் அங்கே கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. They were gathered together அவர்கள் ஒன்று கூடினாங்க, in one place, ஒரு இடத்துல இருந்தாங்க, with one purpose, ஒரே நோக்கத்தோடு waiting upon the Lord. கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. What does the Bible say? பைபிள் என்ன சொல்லுது? On the day of Pentecost, பெந்தெகோஸ்து என்ன நாள் வந்தபோது the Holy Spirit was poured upon the disciples. ஆவியானவர் இந்த சீஷர்கள் மற்ற கூடியிருந்தவர்கள் மேலே அவர் வந்து இறங்கினார். They began to speak with tongues and they were filled with power. அவர்கள் பற்பல பாஷைகளிலே பேசினது மாத்திரமல்ல, உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தரிப்பிக்கப்பட்டார். The promise of the Lord was fulfilled as they waited. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் காத்திருந்ததனாலே இன்றைக்கு நிறைவேறினது. They received power from on high. உன்னதத்திலிருந்து அது வல்லமை பெற்றார். They became witnesses of Jesus Christ. இயேசுவின் சாட்சிகளாய் பிறகு மாறினார். Not just in Jerusalem, எருசலேமில் மாத்திரமல்ல, but in Judea, Samaria and to the uttermost parts of the earth. வேதம் சொல்லுகிறது, அவள் யூதேயா, சமாரியா இன்னும் பூமியின் கடையாந்தரம் மட்டும் சாட்சிகளாக மாறினார். Why? Because they waited, they received the strength and the power to become witnesses. அவள் காத்திருந்து பலனையும் பெற்று சாட்சிகளாக மாறினார். Church, this morning, சபையாரே இந்த காலம் it's hard to wait, காத்திருக்கிறது கஷ்டம். but the Bible says, வேதம் சொல்லுது, wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கோ, Your strength will be renewed. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலனை அடையும். You shall receive power. அவர் வல்லமை பெறுவார். You shall become witnesses for the Lord. அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் மாறுவார். Only when you wait. நீ காத்திருக்கும் போதுதான் இது நடக்கும். And the second thing that this verse says, இந்த வசனம் சொல்லுது, He is our help, He is our shield. அவர் நம்முடைய உதவியும்
நம்முடைய கேடகமாயிருக்கிறார். Help is needed when there is nobody else for us. இன்றைக்கு நமக்கு உதவி இல்லாத நேரத்திலே நமக்கு உதவி தேவை. That is why the psalmist David said, சங்கீதக்காரன் சொல்றான், I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help, because my help comes from God, who made heaven and earth. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை. He is my help this day. அவர்தான் என்னுடைய உதவி. I will not look at man. மனுஷரை பார்க்க மாட்டேன். I will not look at governments. உலகத்தை அரசாங்கத்தை பார்க்க மாட்டேன். But I will look at my God. என் தேவனை நோக்கி. Because He is my God. அவர்தான் என்னுடைய தேவன். He is my help. அவர் என் உதவி. He is the only one who can help me in the time of my storm. என்னுடைய கொந்தளிப்பின் மத்தியிலே அவர்தான் எனக்கு உதவி செய்கிறார். The Bible says that these disciples were out on the sea at night. வேதம் சொல்லுது, இயேசுவின் சீடர்கள் இரவிலே அவர்கள் கடலிலே பிரயாணம் பண்ணினார்கள். The disciples were afraid. அப்போது அவர்களுக்கு பயம் உண்டு. Why? Because Jesus was walking upon the water in that fourth watch. கடந்து போகும் 4ஆம் ஜாமத்திலே இயேசு தண்ணீர் மேலே வருகிறதை இவங்க பார்த்தாங்க. And when they saw this person walking, fear filled their hearts. அவளுக்கு அவர் இயேசுன்னு தெரியல, யாரோ தண்ணீர் மேல் நடந்து வராங்கன்னு சொன்னோடனே பயம் அவருடைய இருதயத்தில் நிரப்பிட்டு. Jesus looked at his disciples and said, "It is I, be not be afraid." அதான் இயேசு அவளை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான். For Peter, this great fisherman, it made a great impression. இந்த பேதுருக்கு ஒரு புது பலன் வந்துருச்சு. அவன் மீன் பிடிக்கிறான். If it's Jesus, ஐயா நீங்களே அண்ணா, help me also to walk upon this water. நானும் தண்ணீர் மேல நடக்க எனக்கு உதவித்தான். Will you command me to walk upon this water? I want to walk like you. நான் உங்களை போல தண்ணீர் மேல் நடக்க எனக்கு கட்டளை கொடு. Why? Because he wanted that strength to walk like Jesus upon the water. இயேசுவை போல நடக்க ஒரு பலன் பெற வேண்டியதா இருந்தது. Jesus looked at Peter and said, "Come, Peter." இயேசு பீட்டர் பேதுரை பார்த்து சொன்னார், வா. As Peter got upon that water, walking upon that water, he was so happy. அந்த படகை விட்டு பேதுரு தண்ணீர் மேல நடந்து போகும்போது அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. But suddenly his focus changed. ஆனா உடனடியாக அவனுடைய பார்வை மாறிவிட்டது. He, instead of looking at Jesus, he began to look at the water. இயேசுவை பார்க்கிறதுக்கு பதிலா தண்ணீரை பார்த்தான். What happened? என்ன நடந்தது? When you take your focus off Jesus and look upon your circumstances, definitely you will begin to sink. உன்னுடைய நோக்கம் இயேசுவின் மேல இருந்து எடுத்து சூழ்நிலையை பார்க்கும்போது நீ மூழ்கி போவாய். The Bible says Peter became afraid. அங்கே பேதுரு பயந்தான் என்று வேதம் சொல்லுது. And he cried on it. He said, "Lord, will you please save me?" இயேசுவே ஐயனே எனக்கு உதவி செய்யும் என்று கதறினான். Jesus stretched out his hand and took him out of that water. இயேசு தன் கரத்தை நீட்டி அவனை அந்த இடத்திலே தூக்கி. This morning, the Lord wants to help you. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். I do not know what your situation is. உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டது எனக்கு தெரியும். I do not know what your problem is. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். I do not know what you are going through. கடந்து போறது என்னன்னு எனக்கு தெரியும். But my God knows all things. தேவனுக்கு எல்லாம் தெரியும். And because He knows all things, அவர் எல்லாம் அறிந்தபடியா He is coming to help you this day. உனக்கு உதவி செய்ய வருகிறார். Will you cry out to Him? அவரை நோக்கி கதறுவாயா, கூப்பிடுவாயா? Will you say, "Lord, will you please help me?" ஐயனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பாயா? If you will cry out to Him, அவரை நோக்கி நீ கதறும்போது my Bible says He will hear and He will answer you. வேதம் சொல்லுகிறது அவர் உனக்கு உதவி செய்யும். And if you will cry, He will answer you. நீ அவரை நோக்கி கதறும்போது அவர் உடனே பதில் கொடுப்பார். And the Bible says that all those who were in the boat, they came and they worshipped Jesus and said, "Truly, you are the Son of God." அப்போது வேதம் சொல்லுது, அந்த படகுல இருந்து எல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டு உண்மையாகவே தேவகுமாரன் என்றார்கள். He is our help, He is our shield. அவர் நம்முடைய உதவியும் நம்முடைய கேடகமாக இருக்கிறார்.
It's not a small shield of protection, ஏதோ ஒரு சின்ன கேடகமான பாதுகாவல் அல்ல. but the Bible says, வேதம் சொல்லுகிறது, take my yoke upon you and learn of me. என் நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். For I am meek and lowly in heart, and I will give you rest. நான் மனதாழ்மை உள்ளவன். இன்றைக்கு என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்கள் என்று சொல்றார். For my yoke is easy and my burden is light. என் நுகம் லகுவாயும் என்னுடைய பாரம் மிருதுவாயும் இருக்கிறது. So Jesus is our shield today. இயேசு நம்முடைய கேடகம். He is our protector. அவர் நம்மை பாதுகாப்பார். He is our security. அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. So when you call upon His name, அவருடைய நாமத்தை நீ கூப்பிடும்போது He not only helps us, அவர் நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரம், but that shield of protection is our portion. அவர் பாதுகாக்கிற கேடகமாய் நம்முடைய பங்காயிருப்பார். This shield of faith He wants us to take today. இன்றைக்கு விசுவாசமாகிய கேடயத்தை பிடித்துக் கொள்ளணும்னு விரும்புகிறேன். He wants us to take that shield of faith so that we can go through the storms of life. இன்றைக்கு வாழ்க்கையின் எல்லா விதமான எதிர்ப்பு அலைகளுக்கு மத்தியிலே இந்த கேடகத்தை பிடிக்கும் போது நீ முன்னேறி போவாய். Will you call out to Him? அவரை நோக்கி கூப்பிடுவாய். He will hear you. He will answer. அவர் உன்னை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். He will be a shield of protection and security. அவர் கேடகமாய் பாதுகாவலாய் செக்யூரிட்டி ஆயிருப்பார். And my last point this morning, கடைசி குறிப்பு Psalm 33 and verse 21. 21 சங்கீதம் 33 அதிகாரத்திலே 21 வசனத்திலே, For our heart shall rejoice in Him because we have trusted in His holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். So this last point that I would like to share is the trust in our God. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறேன். Why to trust Him? ஏன் ஆண்டவரை நம்பணும்? He is a trustworthy God. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். All those who trust in Him will not be put to shame. அவரை நம்பி இருக்கிறவர் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார். All those who trust in Him will receive His blessing. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார். All those who trust in Him will be exalted. இந்த யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அவர்களை உயர்த்தும். So if you look at this God whom we serve, நாம் ஆராதிக்கிற இந்த தேவனை நாம் பார்க்கும்போது we see that we can trust Him because He is the one who planned all the creation. இன்றைக்கு அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், திட்டம் போட்டவர். We can trust Him because He created this entire universe. அண்ட சராசரங்களை அவர்தான் உருவாக்கினார். By the word of His mouth, the universe was created. அவருடைய வார்த்தையினால உலகங்கள் உருவாக்கி. In the beginning, God created the entire heavens and the earth. தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். And the Bible says, He breathed His breath into the nostrils of Adam, and he became a living creature. மனுஷனை உருவாக்கும் போதோ கர்த்தர் அவனுக்குள்ளே தன்னுடைய ஆவியை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவாய் மாறினான். We can trust Him because He is a divine God. இன்றைக்கு நாம் அவரை நம்ப முடியும். ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான பரலோக தேவன். We can trust in Him because the Bible says God so loved the world, He gave His only Son. நாம் அவரை நம்ப முடியும். காரணம் என்னன்னு சொன்னால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே அருளை செய்தார். That is why the Bible says that all those who call upon the name of Jesus will be saved. அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார். God does not look at your color. கலரை பார்க்கறதில்ல. He does not look at your education. படிப்பை பார்க்கறதில்ல. He does not look at the wealth you have. சொத்தை பார்க்கறதில்ல. He does not look at the house you live in. நீ இருக்கிற வீட்டை பார்க்கறதில்ல. All He looks is to see that you trust Him with all of your heart. பார்க்கறதெல்லாம் அவரை முழு இதயத்தோடு நீ நம்புகிறாயா தான் பார்க்க. And when He sees that trust in you, He will lift you up and not put you to shame. நம்பிக்கை அவர் பார்க்கும்போது அவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடி அவர் உன்னை உயர்த்துகிறார். This God whom you trust நீ நம்புகிற இந்த தேவன் has a plan for all the nations of the earth. இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்கும்
அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். That is why the Bible very, very clearly says, அதனால வேதம் தெளிவாய் சொல்லுது, blessed is the nation who trusts in God. கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. As a church, சபையாய், as a family, குடும்பமாய், as a believer of Jesus Christ, இயேசுவின் விசுவாசியாய் நாம் can you trust God? அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். He has a plan for your life, உனக்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். a plan for your future, ஒரு எதிர்காலத்துக்கு திட்டம் வச்சிருக்கிறார். a plan for the place where you are living in, எங்கே வாழ்கிறாயோ அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். a plan for the nation that you live in. எந்த தேசத்தில் வாழ்கிறாயோ அங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். And in His plan, if you will stay, அவருடைய திட்டத்திலேயே நீ நிலைநிற்பாய். you will be blessed by God. தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். The last thing that I would like to share is here. கடைசியாய் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். If you trust in God, அந்த தேவன் மேல நம்பிக்கை வைப்பாய். His plan will be revealed to you because He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் தம்முடைய திட்டத்தை உனக்கு வழங்கப்படுகிறார். He has a blueprint for each one of our lives. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வரைபடத்தை வச்சார். And in this blueprint, every day, every moment of your life, He is working out. இந்த வரைபடத்தில் தினந்தோறும் உனக்காக திட்டங்களை வரைகிறார். Not today, இன்னைக்கு அல்ல, but from the beginning of the ages, He has already planned your life. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் உனக்கு திட்டம் வகித்திருக்கிறார். And according to that blueprint, little by little, that blueprint is being worked out. அந்த வரைபடத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். And all He expects from you is that you will trust Him totally and fully. இன்னைக்கு உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவருடைய வரைபடத்தின் வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். Because when we wait for Him, He will fulfill His plans and purposes. காத்திருக்கும் போதோ உனக்கு அவர் திட்டங்களை நிறைவேற்றும். When you will allow His faithfulness in your life, you will remain faithful to Him. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்மையா இருக்கிறபடினாலே நீங்கள் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். And so this day may I encourage you. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Be faithful to God. ஆண்டவர் உண்மையா. Whether man is watching or not, மனுஷர் உன்னை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் be faithful. உண்மையா. Faithful in reading your word, the word of God. வேத வசனத்தை வாசிப்பதில் உண்மையா. Faithful in spending time in prayer. கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற நேரத்தில் உண்மையா. Faithful in the workplace that you are in. வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் உண்மையா. Faithful in the school or in the college that you are in. எங்கே படிக்கிறாயோ வேலை செய்கிறாயோ ஸ்கூல்லையோ காலேஜில் உண்மையா. Because if you are faithful, நீ அப்படி உண்மையா இருக்கணும். God should remain faithful to you. கர்த்தர் உனக்கு உண்மையா. And so this day, இன்னைக்கு may you realize in your life இன்றைக்கு நீ வாழ்க்கையில நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் that our God is a trustworthy God. நீ தேவன் நம்பிக்கைக்கு பார்த்தோம். If you will trust Him, அவரை நம்பும். He will take you through. அவருடைய வழி நடத்தும். Wait upon His presence. அவருடைய சமத்துல காத்து. Allow His plan and purposes to work out in your life. தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேற காத்து. And trust in Him no matter what. என்ன வந்தாலும் சரி கர்த்தரே நம்பு. Look at the life of Shadrach, Meshach and Abednego. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கை தான். Strange land, strange people. ஒரு ஜாதியான தேசத்தில் ஒரு ஜாதியான மக்கள் மத்தியில். Far away from home. அவங்க தேசத்தை விட்டு தூரமா. Far away from family and friends. குடும்பத்தின் நண்பர்களை விட்டு தூரமா இருக்கிறார். But they trusted in their God. அவங்க தங்கள் தேவனிலே நம்பியிருந்தார். And in that time of difficulty, அவர்கள் கஷ்டத்தின் மேல் in that time when the king made that image to be bowed down to, தன்னுடைய சொரூபத்தை உருவாக்கி ராஜா அவர்களை வணங்க சொன்னபோது they trusted in their God. ஆனா தங்கள் ஜீவனுள்ள தேவனிலே நம்பிக்கை. What did they say? என்ன சொன்னாங்க? Our God is able to deliver us from this mighty furnace. தேவன் இந்த அக்னி சூளையிலிருந்து தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். Even if He is not able to deliver us, தப்பிவிக்காவிட்டாலும் we shall not bow down to this image. இந்த சொரூபத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். From where did this come? எங்கிருந்து வந்துச்சு? Faith and trust upon the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல வைத்த நம்பிக்கை. So in these pandemic times, இந்த கொள்ளை நோயின் மத்தியில், in the times where this economy is so low, இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற நேரத்தில்,
In this time when it seems there is no future, எதிர்காலமே இல்லை என்கிற வாழ்க்கை, can you trust God? கர்த்தரை நம்ப முடியுமா? If you will trust Him, நீ அவரை நம்புங்க, He will not put you to shame. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். Shall we close our eyes and look to the Lord in prayer? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க. Father, பிதாவே, we thank you, Lord, for all those who heard your word this உம்முடைய morning. வார்த்தை கேட்ட மக்களுக்காக நன்றி. We pray, Lord, you will enable them to wait in your presence. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யும். Enable them, Lord Jesus, to trust you totally and fully, O God. முழுமையாய் உம்மை நம்பி இருக்க கிருபை தாரும். And Lord, in their time of need, may you be their help and shield. அவருடைய தேவை நாட்களிலே நீரே கேடகமாயிருங்க. Thank you, Lord, for hearing our prayer. ஜெபத்தை கேட்டபடியாக நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் மூலமே விழுகிறோம் பிதாவே.